நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங்ன்றது ஒரே ஒரு ஃபீல்டுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அக்கவுண்டிங்ல 5 சப் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ன்றது என்ன? இப்போ ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். நீங்க ஒரு டீ கடை வைக்கிறீங்க. டெய்லி நீங்க டீ விக்கிறீங்க. அது கூட அப்பப்ப தேவையான பாலு, சர்க்கரை, டீ தூள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்குறீங்க. மாசமானா வாடகை கட்டுறீங்க. இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வருமானம் வந்திருக்கா? லாபம் வந்துச்சான்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வச்சு பதில் சொல்ல முடியும். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல முக்கியமா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறோம். ஒண்ணு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமா நம்ம உண்மைக்கு லாபம் அடைஞ்சிருக்கோமா, அடையலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல மொத்த லாபம், நிகர லாபம் சொல்லி செலவு வருமானங்கள பிரிச்சு தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இதன் மூலமா ஃபியூச்சர்ல நம்ம நிறுவனத்துக்கு தேவையான டிசிஷன்ஸ நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாரி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது நம்மளோட சொத்துக்கள், பொறுப்புகள் இத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கும். இதன் அடிப்படையில நம்ம நிறுவனம் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலையா இருக்கும்ன்றத பேலன்ஸ் ஷீட் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்ல, இன்னும் 4 ஃபீல்ட் இருக்கு. அது என்னென்ன ஃபீல்டுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.